கண்டிப்பாக ஒரு நல்ல ஆடியோ சிஸ்டம் இருக்கிற ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவலில் இருக்கும். எனக்கு காமிக்கும் போதே ஒரு பக்குன்னு இருந்துச்சு. சந்திரமுகி 2 மாதிரியான சம்பவம் ஏதாவது நடந்துருமோன்னு அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம சப்தம் இந்த திரைப்படத்தை விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். போன வாரம் திரையரங்கில் வெளியாகி பெரிதும் கிரிட்டிக்கலி அக்ளைம்டு பேசப்பட்ட ஒரு திரைப்படம். ஈரம் படத்தோட டைரக்டர் அறிவழகன் அவருடைய இயக்கத்தில் வந்ததுனாலேயே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம். படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு மெடிக்கல் காலேஜ், அதில் மூணாரில் இருக்க ஒரு மெடிக்கல் காலேஜில் தொடர்ந்து 3 பேர் வரிசையாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி நிறைய ரூமர்ஸ் வெளியில் பரவுது. அதை பேய் பிசாசு அப்படின்ட்டு அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக காலேஜ்லேருந்து என்ன பண்ணுறாங்க, பில்லி சூனியம் அப்படின்னு பொதுமக்கள்னால் பில்லி சூனியம் பக்கம் போவாங்க. இவங்க காலேஜ் அப்படின்றதுனால அதே வந்து கொஞ்சம் மாடர்னாக ஒரு பேரநாமல் இன்வெஸ்டிகேட்டரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிற ஆதியை கூப்பிடுறாங்க. அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே உண்மையிலே என்ன நடக்குது அப்படிங்கிறத அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் திரைப்படத்துடைய கதை. ஈரம் அது வந்து தமிழ் சினிமா ஹாரர் ஹிஸ்ட்ரியில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு படம். ஃபஸ்ட்டு படத்துலேயே அப்படி ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தியிருந்தார் அறிவழகன். அதுக்கப்புறம் நிறைய படங்கள் எடுத்தார். வல்லினம், குற்றம் 23, வெப் சீரிஸ் தமிழ் ராக்காசுன்னு எடுத்தார். பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக எதுவும் போகலை. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய இந்த திரைப்படம் வந்து அவருடைய கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். ஈரமில் வந்து எப்படி அந்த ஈரத்தை வச்சு ஒரு ஹாரர் பண்ணாரோ அதே மாதிரி இதில் வந்து சப்தத்தை வச்சு ஒரு ஹாரர் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் 2 ஹீரோ. ஒன்று வந்து அறிவழகன் ரைட்டிங்கில் மேக்கிங்கில், 2வது ஹீரோ தமன் மியூசிக்கில். ஏன்னா படத்தோட பேரே சப்தம் அப்படிங்கும் போது அந்த சப்தம் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் படம் இருக்கும். அதனால தமன் வந்து கிட்டத்தட்ட செகண்ட் ஹீரோனே சொல்லுவோம். அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாட்டோட பண்ணியிருக்காரு. இந்த திரைப்படம் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஆடியோ சிஸ்டம் இருக்கிற ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா அது கொடுக்குற உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவலில் இருக்கும். படத்தில் டைட்டில் கார்டில் போடுற ஹீரோ ஆதி, அவருக்கு வந்து மரகதநாயகனுக்கு அப்புறம் ஒரு கம்பேக்கு, ஒரு பிரேக் டூ இந்த திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். மனுஷன் ஃபிசிக்கலாகவும் சரி பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. பார்க்குறதுக்கு எங்கே இருக்காரு, பெர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி மேனன் காமிக்கும் போதே ஒரு பக்குன்னு இருந்துச்சு. சந்திரமுகி 2 மாதிரியான சம்பவம் ஏதாவது நடந்துருமோன்னு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. கிட்டத்தட்ட அதே மாதிரி பேய் பிடிக்கிற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. நம்ம லக்ஷ்மி மேனனா இந்த மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு. அதுக்கப்புறம் சிம்ரன் எக்ஸ்டெண்டட் கேமியோ, லைலா கேமியோ, ராஜு மேனன் கேமியோ, இவங்க எல்லாருமே, எம்எஸ் பாஸ்கர் கேமியோ, இவங்க எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிம்ரன் அவ்வளோ லென்த்தான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஆச்சரியமாக ரெட்டின் கிங்ஸ்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணாமல் படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருந்தார். மொத்தத்தில் இது வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி நல்ல ஆடியோ சிஸ்டம் இருக்கிற ஒரு தியேட்டர் வாட்ச். தியேட்டரில் மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆடியோ சிஸ்டம் வந்து கண்டிப்பாக எவ்வளோ ஹை எண்டு ஹோம் தியேட்டராக இருந்தாலும் அதை வீட்டில் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது கஷ்டம். ஸோ வாய்ப்பு கிடச்சிச்சின்னா தியேட்டரில் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படி ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதுவும் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு இடத்துல மொத்த தேட்டரும் ஒரு 2 நிமிஷம் கிட்ட கத்திக்கிட்டே இருக்கும். அது ஏன்றது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே புதுசாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. தேட்டரில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படம். இந்த விஷயம் பிடிச்சி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பகிர்வோம். நன்றி.